இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லையேல் ஜெயமில்லை. ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஜீவனுள்ள வார்த்தை. நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். யாருக்கு ஆவியானவர் வேண்டுதல் செய்வார்? யாருக்குள்ளெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஓடுகிறதோ. ஏன்னா இயேசுவின் ரத்தம் பாவிகளை ரட்சிக்க வந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் ரத்தம் யாருக்குள்ளெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறதோ அவங்களுக்குள்ள மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவரால் கிரியை செய்ய முடியும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள் கடந்து வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாறுதல் இருக்க வேண்டும். இயேசப்பாவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரோடு நம்மளால் நெருக்கம் கடந்து வரும். எவ்வளோ பெரிய காரியங்கள். ஜெபம். என்னுடைய அக்கா அவங்க ஒரு விசை நகைகளை அடகு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கிறாங்க, நகையெல்லாம் மீட்கணும்னு சொல்லி மீட்டுட்டாங்க. மறுபடியுமாக ஒரு தேவைகள் வந்தது, நகையை வச்சுட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, மீட்கணும்னு சொன்ன உடனே நகையை மீட்டாச்சு, ஆனால் அதை பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியலை. நிறைய பேர் இப்படி தான். நம்ம கேட்ட உடனே சில அற்புதங்கள் நடந்து விடுகிறது, அந்த அற்புதங்களை பாதுகாத்து கொள்வதற்கு தெரியவில்லை. அதுதான் ஆண்டவர் விளக்க சொல்லுகிறார் இல்லையா? ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்குள்ள நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த பூமியில் ஏசப்பா தம்முடைய சீஷர்களோட ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்போது அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த பூமியில் சோதனை இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு அவசியம் ஜெபம். அதுக்கு பரிசுத்தாவின் துணை இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி ஜெபம் அவசியம். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவங்களால உத்தமாக வாழ முடியல, உண்மையாக வாழ முடியல. எனக்கு தெரிந்த ஒருவங்க ஆண்டோடைய ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஊழியத்தில் உற்சாகம் ஓடிட்டுருக்கிறவங்க அன்ப சகோதரர். அவருடைய மகனுக்கு ஒரு விசை ஆக்சிடென்ட் நடந்து விட்டது. மிகப்பெரிய கஷ்டம். அவர் மனசு உடைஞ்சு போனார். நான் உண்மையாக ஜெபிக்கிறேன், உத்தமமாக ஜெபிக்கிறேன், இவ்வளோ பெரிய காரியங்கள் எப்படி நடக்கலாம், என் மகனுக்கு இது எப்படி சம்பவிக்கலாம் என்று சொல்லி மனசு உடைந்து போய்விட்டார். அவர் ஜெபத்தை நிறுத்திவிட்டார், துதிப்பதை நிறுத்திவிட்டார். ஃபார்மாலிட்டிக்கு தினமும் ஏதாவது ஒரு வார்த்தையை வாசித்து விட்டு கடந்து செல்வார். ஜெபிக்கவில்லை. அவருடைய மகன் சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். எந்த ரெக்கவர்டும் இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்களால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டோம், ஒரு நன்மையும் கிடைக்கல, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஐ எம் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை டாக்டர் இடத்துலேருந்து வந்த உடனே மனசு சோர்ந்து போய்விட்டது, மனசு உடைந்து போய்விட்டது. என்ன செய்வதுன்னு தெரியல. எல்லாரும் நம்மளை என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு அச்சம், மனசு வேதனையோடு அவர் நடமாட ஆரம்பித்தார். யாரிடம் பேசவில்லை. மனசோர்வு வந்தது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷனை ஜெபிக்கும்படியாக தூண்டினார். ஜெபிக்கவில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போவதற்காக ஒவ்வொரு நாளும் போகும்போதெல்லாம் மனசோர்வு. அவர் ஜெபிக்கவில்லை. ஜெபிக்கணும்னு மைண்டு வரவே இல்லை. மகனே ஜெபி, மகனே ஜெபி, மகனே ஜெபி. அவரால் முடியல. அந்த மனுஷன் ஜெபிக்க முயற்சி பண்ணுகிறார், ஜெபிக்க முடியல. மனசு விட்டுட்டார். தன் மகனுக்கு நடந்து விட்டதே என்ற ஒரு வேதனை. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படியே சில தினங்கள்லாம் போய்விட்டது. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்படியாக உள்ளே போனார். அவர் போகும்போது நடந்த சம்பவம். வாசலில் போகிறார். நீ ஜெபி, நீ ஜெபி. அவரால் ஜெபிக்க முடியல. திடீரென்று அந்த மகன் அட்மிட் பண்ணுறதுக்கு அந்த ஐசியூ வார்டுக்கு கிட்ட நெருங்குகிறார். ஆவியானவர் அந்த மனுஷனுக்கு
உறுதல் பண்ணுகிறார். இப்பொழுது நீ ஜெபித்தால் அந்த சத்தம் கேட்டவுடனே அவருக்குள்ள ஜெபாக்கினி வந்தது. ஜெபாக்கினி வந்தது. ஆண்டவரே என்று அதே இடத்துல முழங்கல் படியிடுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அந்நிய பாஷையோடு ஆண்டவர் அவரோடு இடைப்படுகிறார், கண்ணீரோடு இருக்கிறார். அவருக்குள்ள ஜெபாக்கினி வந்தது. ஜெபாக்கினி வந்தது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அமைதியாக ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு இருக்கிறார். ஒரு பெரிய வெற்றி. ஜெபம் பண்ணி முடித்து அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி அந்த ஐசியூ வார்டில் அவர் அந்த மகன் வைத்திருந்த இடத்துக்கு அவர் போகிறார். மகன் கண் விழித்திருக்கிறான். டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது மெடிக்கல் மிராக்கல். எனக்கு பிரியமானவர்களே, வாக்கில் கடங்காத பெருமூச்சுகளும் நமக்காக வேண்டுதல் செய்ய ஆவியானவர் ரெடியாக இருக்கிறார். ஜெபிக்க இடம் கொடுங்க. பரிசுத்த தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்த தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருக்கும் அற்புதங்களை செய்யும், அதிசயம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே.